வேகம். ஸோ வெலாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து v இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் மீட்டர், டைமோட யூனிட் செகண்ட், ஸோ மீட்டர் பர் செகண்ட். இதோட சிம்பிள் வந்து m/s. இந்த வெலாசிட்டி வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஒன் இஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அனதர் ஒன் இஸ் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா சீரான திசை வேகம், நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா சீரற்ற திசை வேகம். Now let's see the definition for uniform velocity and non-uniform velocity. Uniform velocity அப்படின்னா சீரான திசை வேகம். If a body covers equal displacement at equal intervals of time, then it is a uniform velocity. For example, light travels through vacuum. அங்கே ஸ்பீடில் வந்து நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இது வெலாசிட்டி அப்படிங்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா if either speed or direction changes, the velocity is non-uniform. For example, a train starting and moving out of station. ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிது, ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும், அப்புறம் போக ஃபாஸ்ட்டாக அதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீடு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகுது, இல்லைனா டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த வெலாசிட்டியை வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது சராசரி திசை வேகம் அப்படின்னா என்னென்னா, if total displacement of an object is divided by total time taken by an object, we will get the average velocity. Average velocity is equal to total displacement by total time taken. டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து டோட்டல் பண்ணி வச்சு அதை டோட்டல் டைம் டேக்கனோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get the average velocity. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி let's see 2 problems related to velocity. First problem வந்து an athlete takes 25 seconds to complete 200 meters sprint event. We have to find velocity and displacement வந்து 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க கொஷினில் இருந்து அப்படின்னா, டைம் டேக்கன் வந்து 25 செகண்ட், டிஸ்டன்ஸ் 200 மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் 50 மீட்டர். we have to find the velocity. வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அப்போது இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டைம் டேக்கன் வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும், நாட் அ டிஸ்டன்ஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா we will get velocity as 2 meter per second. Second problem, a car travels 5 km due east. ஒரு கார் வந்து ஈஸ்ட்டை நோக்கி 5 கிலோமீட்டருக்கு மூவ் ஆகுது and makes a U-turn to travel another 7 km. U-turn எடுத்து 7 km ட்ராவல் பண்ணுது. If time taken for the whole journey is 0.2 hour, we have to calculate the average velocity. ஸோ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு கார் வந்து ஈஸ்ட்டை நோக்கி போச்சு அப்படின்னா we have to write it as +5. யூட்டர்ன் எடுத்து திரும்ப வெஸ்ட்டை நோக்கி போகுது அப்படின்னா we have to write it as -7. ஸோ 5 - 7 வந்து -2 பை டைம் டேக்கன் வந்து 0.2. இதில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we will get as -10 km/h. This is